நீங்க ஒரு ஐடி நிர்வாகியா? உங்களுக்கு இல்ல இந்த வீடியோ. உங்களை யார் வீட்ல வாடகைக்கு வச்சிருக்காங்களோ அந்த ஹவுஸ் ஓனருக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு நல்ல பெரிய ஐடி கம்பெனில நல்ல வேலை நல்ல சம்பளத்துக்கு இருக்கிற ஒரு ஐடி நிர்வாகிக்கு தான் இந்த சொந்த வீட்டை நான் வாடகைக்கு விடுவேன் அப்படின்னு வாடகைக்கு விட்டுருக்கக்கூடிய வீட்டு ஓனரா நீங்க? இந்த விஷயத்தை கேளுங்க. இப்போ எனக்கு என்னப்பா, கஷ்டப்பட்டு வீட்டு கட்டினேன், அதுல ஒரு வீட்டை நான் வாடகைக்கு விடுறேன், வருஷமானா 10% ஆனுவல் ரெண்ட் ஹைக் வேற வருது, அது இல்லாம அட்வான்ஸ் வேற எனக்கு கைக்கு வந்துருது, அந்த பணம் இருக்கு இந்த பணம் இருக்கு, மாசமான வாடகை வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி. இது ஒரு ஏஐ அலை. சும்மா அடிச்சு விடாத. இந்த ஏஐ எல்லாம் இந்த ஐடி கம்பெனி வேலை செய்யறவங்களோட வேலையை தான் போக்கடிக்குமோ தவிர சொந்த வீடு வச்சு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, ஒரு எச்சரிக்கையோட தான் வந்திருக்கேன். இந்த அலையில இருந்து நீங்க தப்பிச்சா தான் உண்டு. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து இது என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். பயப்படாதீங்க, திஸ் இஸ் ஜஸ்ட் a warning. நம்ம இந்திய நாட்டிலேயே அதிகமான ஜிடிபியை கான்ட்ரிபியூட் பண்றதுல 2வது இடத்துல இருக்கு நம்ம தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 9.4%. அதாவது ஒரு $420 பில்லியன் அளவுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம்னா, ரஃப்லி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா 30 லட்சம் கோடி ரூபாய்க்கான அந்த ஒரு ரெவென்யூவை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஜிடிபில. இப்ப நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய செக்டார்ஸ்லயே ஒரு முக்கியமான பகுதி ஐடி ஹப். ஸோ இங்கிருந்து நம்ம ஜெனரேட் பண்ணக்கூடிய ரெவென்யூமே இட் மேக்ஸ் a huge contribution for தமிழ்நாடு செகண்ட் ரேங்கிங் ஜிடிபி. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. தமிழகத்தோட பொருளாதாரம் அவ்வளவு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பெருமையா தான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எவ்ரிதிங் இஸ் குட். ஆனா இனிமேல் அது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கறத நம்ம ஒரு தடவை யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அலை இருக்கு பாத்தீங்களா, இந்த வேவ் வந்து எந்த அளவுக்கு இன்டர்லிங்க்டு ஜாப்ஸையும் இன்டர்லிங்க்டு சிச்சுவேஷனையும் பாதிக்குது அப்படிங்கறது தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது எங்க போய் எங்க சுத்தி யார் வயித்துல அடிக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர்ஸுக்கு இது எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ கஷ்டப்பட்டு படிச்சு ஊர் விட்டு ஊர் வந்து இந்த குறிப்பிட்ட சிட்டிஸ் லைக் பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் மாதிரியான சிட்டிஸ்ல ஐடி கம்பெனிஸ்ல வந்து வேலைக்கு சேரக்கூடிய ஐடி நிர்வாகிகள் வந்து அங்க வந்து டக்குன்னு சொந்த வீடெல்லாம் வாங்கி இருக்கக்கூடிய ஐடி கம்பெனில வேலை செய்யற பசங்களாம் ரொம்ப கம்மி தான். என்ன பண்ணுவாங்க, வந்ததும் ஃபர்ஸ்ட் பிஜில தங்குவாங்க, ஃப்ரெண்டு வீட்டுல தங்குவாங்க, அதுக்கப்புறம் இல்ல அதெல்லாம் ரொம்ப கசகசன்னு இருக்குன்னு ஒரு நல்ல வீடா பார்த்து வாடகைக்கு எடுப்பாங்க. அவங்களோட சம்பளம் எல்லாம் ஹைக் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு வீடு 1 BHK. இப்ப பெங்களூர்ல நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர். இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 BHK உங்களுக்கு உருப்படியா வேணும் அப்படின்னா 8, 9, 10,000 இருந்தாதான் உங்களால 1 BHKல இருக்க முடியும். அந்த வாடகையை கூட ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அந்த வாடகை வீடு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணணும். டெல்லியில எல்லாம் 2 மாசத்து வாடகை நீங்க அட்வான்ஸா கொடுத்தா போதும். ஆனா பெங்களூர்ல லட்சக்கணக்கில் நீங்க அட்வான்ஸ் எடுத்து வச்சாதான் உங்களுக்கு அந்த வீடு கிடைக்கும். சோ அதுதான், இதெல்லாம் நான் வந்து பார்த்து பழகினதால எனக்கு பெருசா தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து இங்க நம்ம ஆபீஸ் பெங்களூர் தான் இருக்கு. இங்க வந்து வேலைக்கு சேர்ந்த என்னோட கலீக்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாம் வீடு தேடுறப்போ என்னது இது அட்வான்ஸ் லட்சக்கணக்கில் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கறப்போ அவங்க ஷாக் ஆனப்ப பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சது, ஓகே அங்கெல்லாம் அப்படி இல்ல போல, அந்த அளவுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க போல அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் சென்னையில என்ன மாதிரியான நிலவரம் அப்படின்னு பாக்குறப்போ இப்ப ரீசெண்டா எல்லா பக்கமும் அந்த மாதிரியான ஒரு இது போயிட்டே தான் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகப்பட்டது வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நீங்க சாட் ஜிபிடியோ பர்ப்ளெக்சிட்டியோ ஏதோ ஒன்று யூஸ் பண்றீங்க. எதுக்கு யூஸ் பண்றீங்க? பொதுமக்களாகிய நம்ம வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மண்டை தெரியல அப்படிங்கிறப்ப அதுல போட்டோம் அப்படின்னா வந்துருது. அதே மாதிரி நம்ம இப்ப இந்த ஜெமினி எல்லாம் பாத்தீங்கன்னா நானோ பனானா வச்சு வந்து செலிபிரிட்டிஸ் பக்கத்துல நின்ன மாதிரியோ ஏதோ ஒரு ஓட்டாத காரை ஓட்டின மாதிரியோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய போட்டோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியுது. இது மட்டும்தான் ஏயோட வேலை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது. இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ஆந்த்ரோபிக்கோட கிளாட் ஏஐ ஒரு ஐடி கம்பெனி, மொத்தமா ஒரு கம்பெனியா சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை அந்த ஏஐ பண்ணி முடிச்சிருது. இந்த கிளாட் அப்படிங்கிற ஏஐ வந்து இன்னொரு ஏஐ உருவாக்குன ஒரு ஏஐ தான் இது. இதை பத்தி ஒரு முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆந்த்ரோபிக் என்ன மாதிரியான வேலைகளை செய்து அப்படிங்கிறதுக்கு டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. இப்ப நம்ம அதை பத்தி ரொம்ப எலாபரேட் பண்ண வேண்டாம். சோ இந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை ஒரு ஐடி கம்பெனில 2 பேர் உட்காந்து இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுன்ற மாதிரியான ஒரு அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து குறைக்குது.
முழுசா வைப் அவுட் ஆகல, ஸ்ட்ரென்த் குறைக்கிறப்ப முக்காவாசி பேர் வெளியில வந்துருவாங்க, லே ஆஃப் ஆயிருவாங்க. அதுவும் குறிப்பிட்ட இந்த ஏப்ரல் மாசம் எல்லாம் ஒரு பக்கம் நல்லது நடக்கும், இன்னொரு பக்கம் மோசமா ஒருத்தருக்கு வேலையே போயிடும். ஏன்னா ஹைக் போடுறதும் அந்த மாசம் தான், வேலையில இருந்து ஒருத்தர் தூக்குறதும் அந்த மாசம் தான். சோ இந்த ஒரு மந்த் நெருங்க நெருங்க ஹவுஸ் ஓனர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஹார்ட் அட்டாக் வர காத்துக்கிட்டே இருக்கு. எப்படின்னா இப்ப முக்காவாசி பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் மாதிரியான சிட்டிஸ்ல வாடகைக்கு இருக்கக்கூடிய மக்களோட இதுல எண்ணிக்கையில அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறது யார் தெரியுமா? ஊர் விட்டு ஊர் வந்து அந்த ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ் தான். சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போயிருச்சு, இல்ல சம்பளம் கம்மி ஆயிடுச்சு, இல்ல ஹைக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிற ஸ்டெப் என்னன்னா, சரி ஊர பக்கமா போயிருவோம், அப்படி இல்லையா வேலையை மாத்திட்டு போவோம், அப்படி இல்லையா வேற கம்பெனியை தேடுவோம்னு கண்டிப்பா அவங்க முதல்ல எடுக்கிற முடிவு வீட்டை மாத்திரம் அப்படிங்கிற ஒரு முடிவு மெஜாரிட்டி ஆஃப் த யங்ஸ்டர்ஸ், வேலைக்கு போகக்கூடிய எம்ப்ளாயிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ சென்னை OMR, அண்ணா நகர்ல எல்லாம் பிளாட் எல்லாம் கட்டி விட்டு, அதுவும் ஐடி கம்பெனிக்கு பக்கத்தால இருக்கிற மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு இதுல ஸ்பெஷாலிட்டியில கட்டி வச்சிருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர்ஸோட கதி என்ன? அதுவும் அட் அ டைம்ல ஒரு லே ஆஃப் நடக்குது அப்படின்னா கொத்தா 100 பேர், 200 பேர், 1000 பேர், 5000 பேர் அப்படின்னு தூக்குவானுங்க. அப்படி தூக்குறப்போ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அட்லீஸ்ட் அதுல ஒரு 20-25% யங்ஸ்டர்ஸாவது வீட்டை மாத்திட்டு போக மாட்டாங்களா? அந்த டைம்ல உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் ஆகிய உங்களுக்கு அந்த நேரத்துல தான் நீங்க அட்வான்ஸ் ரெடி பண்ணி ஆகணும், அந்த பேமெண்ட் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாகணும். அதே மாதிரி நீங்க அடுத்த ஆள் தேடி ஆகணும். இன்னும் அடுத்த ஒரு 2-3 மாசத்துக்கு உங்களுக்கு யாரும் வந்து அந்த வாடகைக்கு வீடு வந்து வாங்க போறதும் கிடையாது. அதுவும் இல்லாம அதை வித்தரலாம், இதுக்கு மேல நம்மளுக்கு இந்த இது தாங்க முடியல, ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி விலை இல்லாம போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு எவன் வருவான்? சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் அடுத்தடுத்து வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பிளாட் எல்லாம் 50,000 கம்மி இல்லாம நான் வாடகை விட போறதில்ல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா போர்டு போட்டு வச்சிருந்த ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் 25,000 தரப்பா வாங்கினாலும் வர்றதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரியான சூழ்நிலை வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்ல, கூடிய சீக்கிரம் வரப்போகுது. எச்சரிக்கையா இருங்க. முடிஞ்ச அளவு உங்களோட டெனன்ட் என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் பேசுங்க, அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ ஏஐ வந்ததுன்னா அது ஐடி கம்பெனியில் வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு அளவு வீச போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஓனர், அதுக்கப்புறம் கேப் டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், உங்களுக்கெல்லாம் கஸ்டமரே இருக்க மாட்டாங்க. டெய்லி எவ்வளவு செலவானாலும் நான் கேப்ல தான் போவேன், ஆட்டோல தான் போவேன் வந்துட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இனிமே இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஹோட்டல், மெஸ், ரெஸ்டாரண்ட் இவங்கெல்லாம் அப்பப்போ ஏதாவது இப்ப ஐடில வேலை செய்யறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டே சாப்பாடு தான், ஸ்நாக்ஸ் தான். அவங்க வர்றதுக்கே அங்க ஆளுங்க அதிகமா இல்லைன்னா அவங்க வியாபாரமும் போச்சு. இதை விட முக்கியமான ஒரு செக்டர் இருக்கு. இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, பிளிங்கிட் மாதிரியான செக்டர்ஸ்ல அப்பப்போ 10 நிமிஷத்துக்கு ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டுட்டே இருப்பாங்க. காய்கறி வாங்க கூட முடியாது, ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. அந்த மாதிரி 10 நிமிஷம் ஆர்டர் கூட இனிமே வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கூட நம்ம ஆளாயிர வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன இந்த ஏஐ ஐடில இருந்து டீ கடை வரைக்கும் எல்லா வேலையும் போக்கடிச்சிருமா அப்படின்னு நீங்க பயப்படலாம். பயப்பட தேவையில்லை. ஏன் சொல்றேன் கேளுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு நவீன மிஷின் வந்தது. அது வந்தப்போ அந்த கணக்கு பிள்ளைய வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, கணக்கு வாத்தியாரு, இந்த கணக்கு தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப பதறப்பட்டாங்க. என்னப்பா திருண்டு தமாத்தூண்டு மிஷினாமே, அதுல தட்டுனா கணக்கெல்லாம் வந்துருதாமே அப்படின்ட்டு. அது ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கணக்கு பிள்ளைங்க எல்லாம் அந்த கால்குலேட்டரை கையில தூக்கிட்டாங்க. ஏப்பா இதை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சா மட்டும்தானே அப்படிங்கிற மாதிரி. சோ அதையும் கடந்து ஒரு காலம் வந்தது. கம்ப்யூட்டர் வந்தப்பெல்லாம் போச்சு, உலகமே அழிய போகுது, எல்லாமே இந்த டப்பா தான் பண்ணுமா இனிமே அப்படிங்கிற மாதிரி பயப்பட்டோம். அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவன் தான் கிங் அப்படின்னு உக்காந்தானா இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப நிறைய ரீசர்ச்சர்ஸும் என்ன சொல்றாங்க, நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் ஏஐ வந்தாலும் கூட ஒரு அளவுக்கு தான் அதை நம்ம உள்ள விடுவோம். அதை ஆப்ரேட் பண்ண கத்துக்கிறவன் தான் ராஜா, அதை வச்சு ஆள்றவன் தான் ராஜா அப்படிங்கிறத நீங்க உணரணும். ஒரு ஐடி செக்டர்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டீ கடை போட்டிருந்தாலும் சரி, டீ ஆத்துறதுக்கெல்லாம் இப்ப ஏஐ வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவுக்கு அதை வச்சு நீங்க உங்க செக்டர்ல எந்த செக்டர்ல இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அதையே யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அதை நம்ம தான் ஆளணுமோ தவிர நம்மள அது ஆள்றதுக்கு நீங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது லெத்தார்ஜிக்கா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப நான் ஒரு ஆங்கர், நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் ஃபர்ஸ்ட் எல்லாம் உட்காந்து யோசிச்சு எழுதுவோம், இன்னுமே யோசிச்சுதான் எழுதிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் ஒரு 10,000 பேப்பரை படிச்சு ஒரு 10,000 புக்கை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப நான் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு சாட் ஜிபிடியோ பர்ப்ளெக்சிட்டியோ இல்ல நான் வந்து ஏதாவது உள்ள போட்டேன்னா எனக்கு தேவையான பாயிண்டர்ஸை அது எல்லா ஆர்டிக்கல் இருந்தும் எடுத்து கொடுத்துருது. சோ எந்த அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண கத்துக்கிறோமோ அது நம்மளுக்கு நல்லது. சரி இதெல்லாம் ஓகே. ஹவுஸ் ஓனருக்கு ஏதோ விஷயம் சொல்ல வந்தியே, நான் ஒரு ஹவுஸ் ஓனர், எப்படி என்னோட டெனன்ட்டை வீட்டுல வாடகைக்கு வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துருக்காங்களோ கூடிய சீக்கிரம் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நேரத்துல வேணாலும் உங்க டெனன்ட் வீட்டை காலி பண்ணிட்டு போறதுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, அடுத்த டெனன்ட்டை ஆல்ரெடி
அப்படி எப்படியும் பேச்சுவார்த்தையில பேசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டுல இறங்குங்க. திடுகுப்புன்னு அவங்க வந்து காலி பண்ணிட்டு போறேன் அப்படின்னு உடனே ஷாக் ஆகாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். என்னதான் வந்து வேலை வாய்ப்புகள் போனாலும் காசு இல்லாம போனாலும் எல்லாம் சமாளிச்சிடலாம். ஆனா உசுறு போச்சுன்னா அந்த குடும்பத்தை யாரு காப்பாத்துறது? நம்ம இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் எங்க போய் நிற்கும். ஸோ அதுக்காக ஒரு பாதுகாப்பை நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு முதல் வேலையா அதை நீங்க பண்ணணும். டர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாசம் 595 ரூபா நீங்க கட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் கவரேஜ் கிடைக்குது. 15% டிஸ்கவுண்டோட 9.70% வரைக்கும் உங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கு. 3 மணி நேரத்திலே கிளைம் செட்டிலும் பண்ணிடுறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த பெனிஃபிட்ஸ் டர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன இம்பார்ட்டன்டான விஷயங்களை இப்போ பாயிண்டர்ஸா நான் சொல்லிடுறேன். வளவலாம் பேசல. வரப்போகுது வந்துருமப்பா, அது வந்தா என்னப்பா அப்படிங்கிற லெத்தார்ஜிக்கான தாட்டே வச்சுக்காதீங்க. வந்துருச்சு, ஆல்ரெடி உள்ள பூந்துருச்சு. எங்க கம்பெனிலே நிறைய பேர் அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஆளுங்கள்லாம் ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனில அந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இருக்கிறவங்கள தூக்கிடுவாங்க. இதெல்லாம் நடக்கதான் போகுது. நான் புதுசாலாம் சொல்ல, அதெல்லாம் கத்துக்கோங்க. அடுத்தது வீட்டுக்கு வாடகைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து நான் சொன்ன விஷயத்த தயவு செஞ்சு அலர்ட்டா எடுத்துக்கோங்க. அண்ட் பணத்தை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரிலாம் பணத்தை கொடுக்காம இழுத்தடிக்காதீங்க. அண்ட் முக்காவாசி உங்களுக்கும் அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இன்னொன்னு, எல்லாருமே உங்களால முடிஞ்ச அளவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, அதை வச்சு நம்ம எப்படி பயன்பட முடியும் அப்படிங்கறது கத்துக்கோங்க. ஏஐ நம்மளுக்கு எப்படி வேலை செஞ்சு கொடுக்கணும்ன்றத நம்ம முடிவு பண்ணி அதுகிட்ட நம்ம வேலை வாங்க கத்துக்கணும். அதுதான் மேட்டர். ஓகேங்களா? புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஏப்ரல் மாசம் வரப்போகுது. எல்லாரும் ஹைக் கேட்கறவங்க கேளுங்க, வேலையை மாத்துறவங்க மாத்துங்க, கம்பெனி விட்டு போறவங்க போங்க, நல்லபடியா வாழுங்க. மொத்தத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இப்ப நான் ஒன்னும் உங்களை பயமுறுத்தல. திஸ் இஸ் ஜஸ்ட் a warning. எல்லாரும் சேஃபா இருங்க, சந்தோஷமா இருங்க. இன்னொரு அருமையான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.